130 கோடி மக்களுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்து லட்சாதிபதி ஆக்குவதாக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. தற்போது அதை 3 கோடியாக குறைத்து விட்டதாக பாஜக தேர்தல் அறிக்கை குறித்து திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் பாஜகவின் வாக்குறுதி குறித்து பேசினார். தேர்தலில் ஓட்டு வாங்கத்தான் பாஜக வாக்குறுதிகளை தருவதாக TKS இளங்கோவன் கூறினார். பாஜக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என தெரிவித்தார். 15 லட்சம் ரூபாய் தொடங்கி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்ற நிலையில் எந்த வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அவர்கள் வாக்குறுதி சொல்வதே நிறைவேற்றாமல் இருப்பதற்காகத்தான். அந்த அளவிலே அது இருக்கிறது. இதில் முக்கியமாக எனக்கு இதில் வந்த தகவலின்படி ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது ஜனநாயகத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்ற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், மாநிலங்களுக்கென்று தனியாக உரிமைகள் இருக்கின்றன. மாநிலங்களுக்கென்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அதிகாரங்கள் தனியாக பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. இந்தியா என்பது பல மொழி பேசுகிற, பல இனங்கள் வாழுகிற, பல சித்தாந்தங்களை கொண்ட ஒரு நாடு. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாடு என்பது பாஜகவை இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. திராவிட இயக்கங்கள் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மாநிலம். ஒரு தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாட்டிலே உள்ள ஆட்சியை அவர்கள் கலைத்து விட்டார்கள் என்றால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த அரசு செயல்படுத்தும்.